ஹலோ கைஸ், நான் மோன். இன்றைக்கி வந்து ஜீகுக்கு ஒரு ஒன் ஷாட் பார்க்கலாம். இந்த ஒன் ஷாட் வந்து ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இது வரைக்கும் பார்க்காத மாதிரி இருக்கும்னு நான் நினைக்கிறேன். உங்களுக்கு எப்படின்னு ஒப்பீனியன் சொல்லுங்கள். அப்புறம் சவுண்டு அதிகமாக இருந்தால் கம்மி பண்ணிக்கோங்க. ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா, நீங்கள் உங்கள் வில்லேஜில் தான் இருக்கீங்க, உங்கள் வீட்டில். ஸோ அங்கங்கே நிறையா ஏற்பாடெலாம் பண்ணிகிட்ருக்காங்க. ஏன்னா அவங்க அத்தை பசங்க 2 பேர் வராங்க வீட்டில் இருந்தேன்னா லைக் அவங்க கொரியாலேருந்து வர மாதிரி, அந்த மாதிரி ஒரு ஊர்லேருந்து வர மாதிரி வச்சுக்கோங்க. உங்கள் அப்பாவோட தங்கச்சி வந்து கொரியாவில் இருக்கிறவரை கல்யாணம் பண்ணிக்கிட்டு போயிட்டாங்க. ஸோ அந்த மாதிரி தான் அத்தை பசங்க முறை வரும். நீங்கள் கண்ணாடி முன்னாடி உட்காந்துருக்கீங்க, ஒரு மாதிரி சிரிப்பை அடக்க முடியாமல் ஒரு மாதிரி ரொம்ப ஸ்மைல் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. உங்களோட ஜுவல்ஸ் எல்லாம் போட்டுட்ருக்கீங்க. எப்போவுமே ஹாஃப் சாரி தானே வியர் பண்ணுவீங்க, அதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி விட்டுக்கிட்டு ஒரு மாதிரி ப்ளஷ் ஆகிட்டு உட்காந்துருக்கீங்க. ஜிமின் மாமா வரப்போகிறாரா? வா, எப்படி இருக்க போகிறாரோ, சூப்பராகிட்டு இருப்பார்ல. ஷோ, சின்ன வயசுலேருந்து அவ்வளோ பயம் அவருக்கு. இப்போ எப்படி இருப்பாரோ? ஏன் கொல்ல போகிறான் வந்து நின்று. இங்கே ரொம்ப புலம்பிகிட்ருக்கீங்க, ஒரு மாதிரி சரி வெக்கமாக இருக்குது உங்களுக்கு. அவங்கள பார்க்கவே இல்லைனாலும் அவ்வளோ வெக்கப்படுறீங்க. ஸோ அங்கே எல்லோரும் வந்து கத்திக்கிட்டு அந்த மாதிரி ரொம்ப எல்லாத்தையும் ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. உங்கள் அம்மா அங்கேருந்து கத்துறாங்க, ஷோ ஏய் கொஞ்சமாச்சும் வந்து ஏதாவது ஹெல்ப் பண்ணிடி. அப்படியே உட்காந்துருக்கா கண்ணாடி முன்னாடி. டெய்லிக்கும் அப்படி தான் பண்ணுறேன்னு பார்த்தா இன்றைக்கும் அப்படியே உட்காந்துருக்க. வந்து இங்கே வா இதை கொஞ்சம் எடுத்துகிட்டு போய் அங்கே வா அப்படின்னு ரொம்ப கத்துறாங்க. வரமா இரு அப்படின்ட்டு நீங்கள் உட்காந்துருக்கீங்க. அப்படியே இமேஜினேஷன்லேயே இருக்கீங்க. அப்படியே உட்காந்துருக்கீங்க நீங்கள். இப்போ கொஞ்ச நேரம் கழிச்சு ஒரு கார் சவுண்ட்லாம் கேட்குது. எல்லோரும் இங்கே பேசிக்கிறாங்க, வந்துட்டாங்க சீக்கிரம் வாங்க அப்படின்ட்டு. உங்கள் அம்மா வேறு ரிலேட்டிவ் கிட்டலாம் பேசுகிறாங்க. நீங்கள் எதையுமே கண்டுக்கல, அப்படியே உட்காந்துருக்கீங்க. ஏன்னா இமேஜினேஷனில் இருக்கீங்களா, ஸோ எதுவுமே உங்களுக்கு தெரியலை. ஒய்யன், ஏய் எங்கடி இருக்க, சீக்கிரம் வா, பாரு வந்துட்டாங்க பாரு, அத்தை வந்திருக்காங்க, இன்னும் அப்படியே உட்காந்துருக்க வா அப்படின்னு கத்துறாங்க. நீங்கள் டக்குன்னு ரியாலிட்டிக்கு வந்துட்டு ஷோ ஐயோ இதான் நினச்சிக்க போகிறாங்க அப்படின்ட்டு ஏஞ்சி போய் நிற்கிறீங்க. அப்படியே பில்லர் இருக்கும்ல, தூண் பின்னாடி போய் அப்படியே நிற்கிறீங்க. அங்கேருந்து காருக்குள்ளேருந்து ஒருத்தர் வெளியே வராரு. உங்களுக்கு பார்க்குறதுக்கு முன்னாடி அவ்வளோ வெக்கம், அப்படியே நிற்கிறீங்க. ஒரு மாதிரி சிரிச்சுக்கிட்டு நிமிந்து பார்க்கவே இல்லை, அந்த மாதிரி நிற்கிறீங்க. அங்கேருந்து ஜிமின் தான் வெளில வராரு. வந்துட்டு எல்லாருக்கும் க்ரீட் பண்ணுறாரு. அவங்களும் அத்தைன்னு தெரியும்ல, இந்த மாதிரி ரிலேட்டிவ் அதெல்லாம் சொல்லி வளர்த்துருப்பாங்க. ஸோ எல்லாரையும் தெரியும் அவருக்கு. எல்லாருக்கூடையும் நல்லா பேசுகிறாரு. நீங்கள் அங்கேருந்து அவரை சைட் அடிச்சுக்கிட்டே இருக்கீங்க. ஒரு மாதிரி கோட் சூட் தான் போட்டிருக்காரு, அந்த கேஷுவலாலாம் இல்லை, அப்படியே நல்லா ஒரு மாதிரி ஃபார்மலாக போட்டிருக்காரா. ஸோ அதை பார்த்து உங்களுக்கு அவ்வளோ ப்ளஷ் ஆகுது, அவ்வளோ ஃபேண்டசி ஆகுது உங்கள் மைண்ட்லலாம். நீங்கள் அப்படியே நிற்கிறீங்க. உங்கள் அத்தை அப்போ தான் வராங்க. பையன் எப்படி வளர்ந்துட்ட, எனக்கு தெரியுதா, நான் தான் அத்தை. தெரியுது அத்தை, எப்படி உங்களெல்லாம் மறக்க முடியும், தெரிஞ்சா சரிதான், ஐயோ அழகாயிட்டியே அப்படின்ட்டு உங்களுக்கு சுற்றிலாம் போடுறாங்க. இதோ இப்படி கையில் பண்ணுவோம், நிட்டு முறிப்போம்ல, அந்த மாதிரி பண்ணுறாங்க. நீங்கள் ரொம்ப குவைட்டாக இருப்பீங்க. ஸோ அங்கேயும் குவைட்டாக தான் இருக்கீங்க, சிரிச்சுக்கிட்டு. அவங்கள பார்த்து நல்லா சிரிக்கிறீங்க, அவங்களும் சிரிக்கிறாங்க. ஸோ அவங்க அந்த சைடு போயிடுறாங்க. நிறைய ரிலேட்டிவ் இருக்காங்களா, அவங்கக்கிட்ட பேச. நீங்கள் அப்படியே ஜிமினை நிமிர்ந்து பார்க்குறீங்க. அவர் உங்களே தான் பார்க்குறாரு, ஒரு மாதிரி முறைச்சி பார்க்குறாரு, எப்போவுமே பார்க்குற மாதிரி. நீங்கள் அப்படியே பயந்துக்கிட்டு கீழே குனிஞ்சிடுறீங்க. எங்கள் ஜிமின் வந்து உங்கள் அம்மாவை பிடிச்சி இழுத்து அவங்கக்கிட்ட கேட்குறாங்க, என்ன அத்தை அதுனா உங்கள் பொண்ணா, ஒய்யனா அது, என்ன எப்படி வளர்ந்துட்டா? ஆமாம் ஜிமினா, எப்படி சூப்பராக இருக்காளா, உனக்கு கரெக்டாக இருப்பா. அத்தை சின்ன பொண்ணு அத்தை. என்னது சின்ன பொண்ணா? டேய் உன் அத்தைடா நானே, உன்னை பற்றி எனக்கு தெரியாது, போ வேலையை பாரு அப்படின்ட்டு. உங்கள் அம்மா அப்படியே இன்னொருத்தவர் உள்ளே இருக்கார், அவர்கிட்ட போய் பேசுகிறாங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஜிமினுக்கு இன்னொரு பிரதர் இருக்காங்க, அவங்க தான் ஜங்குக். இப்போ ஜங்குக்கும் வெளில வராரு. கொஞ்ச நேரம் உள்ளே உட்காந்துட்டதுக்கப்புறம் அவர் ஒரு மாதிரி கோல்டாக இருக்கிறாரு, ஃபேஸே அப்படி இருக்குது கோல்டாக. நீங்கள் பார்க்குறீங்க, ஜங்குக்கை பார்த்த உடனே உங்களுக்கு ஸ்மைல் வருது ஃபேஸில். அப்படியே ஜங்குக்கை பார்த்து ஒரு வேவ் பண்ணுறீங்க, ஹாயின்ட்டு. ஜங்குக்கு அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கார் உங்களை. எல்லோரும் இப்போ ஜங்குக்கிட்ட வந்து பேசுகிறாங்க. ஆனால் ஜங்குக் யாரையுமே பார்க்கல, உங்களை தான் பார்த்துக்கிட்டே இருக்காரு. நீங்கள் அவரை பார்த்து சிரிச்சுக்கிட்டே இருக்கீங்க.
அவரும் சிரிக்கலை, ஆனால் அவங்கள பார்க்குறாரு. ஒரு மாதிரி கோல்டாக இருக்குது அவர் ஃபேஸே, ஆனால் ஒரு பார்வை வேறு மாதிரி இருக்குது. அங்கே பக்கம் ஜிமின் பார்த்தீங்கன்னா எல்லார்ட்டையும் மிங்கிள் ஆகிடுறாரு. ஆனால் ஜங்குக் உங்களையே தான் பார்த்துட்ருக்காரு ஹோல் டைம். எல்லாரும் ஜங்குக் கிட்ட பேசி முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் போகிறீங்க ஜங்குக் கிட்ட. என்ன ஜங்குக்கா இப்படி வளர்ந்துட்ட, எப்படி என்ன நான் அடையாளம் தெரியுதா இல்லையா அப்படின்ட்டு கேட்குறீங்க. ஒன்று தெரியாமலையா பையனு சூப்பராகிட்டடி. சூப்பராகிட்டனா எப்படி சொல்கிற? என்ன ஜங்குக்கா கேர்ள் ஃப்ரெண்ட்லாம் வந்துடுச்சா, செம்மையாயிட்ட அப்படின்ட்டு நீங்கள் ஃப்ரெண்ட்லியாக பேசிகிட்டு இருக்கீங்க அவர்கிட்ட. அவர் ஒரு மாதிரி இன்டென்ஸாக பார்க்குறாரு உங்களை. கேர்ள் ஃப்ரெண்டா எனக்கா? எப்படி ஒயன் எனக்கெல்லாம் கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கும்னு நீ எக்ஸ்பெக்ட் பண்ணுற அப்படின்ட்டு அவர் வேறு மீனிங்கில் கேட்குறாரு. எக்ஸ்பெக்ட் பண்ணுறது என்னடா நீ பேசுகிற, இப்படி அழகாக இருக்க, வெல்த்தியாக இருக்க, நல்லா வேலை பார்க்குற, இதுக்கு மேலே என்ன வேணும்? நீ இங்கே இருக்கிறப்ப எனக்கு எப்படி கேர்ள் ஃப்ரெண்ட் வரும் அப்படின்ட்டு அவர் மைண்ட்லேயே நினச்சிக்கிட்டு அப்படியே உங்களை பார்க்குறாரு. இல்லை ஒயன் கேர்ள் ஃப்ரெண்ட்லாம் இல்லை அப்படின்ட்டு ஒரு மாதிரி வேறு இடத்துல பார்க்குறாரு. ரொம்ப கோல்டாக இருக்கார். நீங்கள் அப்படியே அவரே பார்க்குறீங்க. என்ன ஜங்குக்கா நீ மாறிட்ட, என்ன மாடர்ன் ஆகுறியா அப்படின்னு ஒரு மாதிரி கேட்குறீங்க. என்ன மாறிட்டேன் நான், அப்படியே தானே இருக்கேன் அப்படின்னு அவர் மேலே பார்க்குறாரு. உன் ஃபிசிக்கல் அப்பியரன்ஸ் சொல்லலை, ரொம்ப பேசாமலே இருக்கிற, குவைட்டாக இருக்கிற, இப்படிலாம் இருந்ததே இல்லை. நீ என் கூட எவ்வளோ ஜாலியாக விளையாடுவ, எவ்வளோ சேட்டை பண்ணுவ, இப்போ என்ன ஆச்சு உனக்கு அப்படின்னு கேட்குறீங்க. ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் எல்லோரும் சேஞ்ச் ஆவாங்கல்ல, மெச்சூரிட்டி வராதா அதான். ஓ சார் மெச்சூர் ஆகிட்டீங்க, சரி பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு நீங்கள் அப்படியே உள்ளே போகிறீங்க ஜங்குக்கு அப்படியே விட்டுட்டு. இப்போ எல்லோரும் உள்ளே உட்காந்துருக்காங்க. ஜங்குக் ஜிமினுக்கு 2 பேருக்கும் அவ்வளோ அட்டென்ஷன் கொடுக்குறாங்க எல்லாரும். அப்படியே அந்த ஃபேமிலிக்கே சொல்கிறேன், அந்த மாதிரி ஜிமினுக்கு ஸ்வீட்ஸ் ஊட்டுறாங்க, ஜங்குக்கு இங்கே கூல்ட்ரிங்க்ஸ்லாம் ஊட்டி விட்டுருக்காங்க. நீங்கள் அப்படியே ஓரமாக நின்று ஜிமினியே சைட் அடிச்சிட்ருக்கீங்க. இதை ஜங்குக் பார்த்துடுறாரு. அவர் உங்களே ஒரு மாதிரி பார்க்குறாரு. நீங்கள் ஜங்குக் பார்க்குறத பார்த்துட்டு அப்படியே மூஞ்சி அப்படியே சுழிச்சிக்கிறீங்க. வேணும்னே ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே பண்ணுவாங்களே அந்த மாதிரி. எப்படின்னா இப்போ ஜங்குக் உங்கள் கூடயே ஃப்ரெண்டாக தான் இருந்திருப்பான் சின்ன வயசுலேருந்தே. நீங்கள் ஜிம்மினுக்கு தான் பயப்படுவீங்க. ஸோ ஜங்குக்கெலாம் பயப்படுறதே கிடையாது. 2 பேரும் ஜாலியாக விளையாடுவீங்க, நிறைய கிரிமினல் ஆக்டிவிட்டி பண்ணுவீங்க, அந்த மாதிரி சேட்டை பிடிச்ச பசங்க. ஆனால் ஜிமின் அப்படி கிடையாது, அவர் தனியாக இருப்பார். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜிமினை தான் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ அவரை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறீங்க நீங்கள். இந்த விஷயம் ஜங்குக்கும் தெரியும், ஆனால் அவருக்கு சுத்தமாக பிடிக்கல அப்படின்னு உங்களுக்கு தெரியாது. ஜங்குக்கோட இன்டென்ஷனே உங்களுக்கு தெரியாது. நீங்கள் என்ன நினச்சிட்ருக்கீங்கன்னா ஜங்குக் உங்க கூட ஃப்ரெண்டாக தான் இருக்கார், அவரையும் ஃப்ரெண்டாக தான் பார்க்குறாரு, சின்ன வயசுலேருந்தே விளையாடி இருக்கோம், ஸோ அந்த மாதிரி தான் இருப்பார் நீங்கள் நினச்சிட்ருக்கீங்க. இங்கே அப்படியே நிற்கிறத பார்த்துட்டு உங்கள் அத்தை அப்படியே கிண்டல் பண்ணுறாங்க. என்னாடி என்ன என் பையனை சைட் அடிக்கிறியா அப்படின்னு கேட்குறப்ப எல்லோரும் சிரிக்கிறாங்க. உங்களுக்கு ரொம்ப எம்ப்ரஸிங்காக ஆகிடுச்சு. அப்படியே குனிகிறீங்க. இல்லை பரவாயில்ல அடிச்சுக்கோ, எப்படியோ கல்யாணம் பண்ணி வைக்க போகிற நாய் தானே நீ, வா இங்கே வா, ஏன் அங்கே பள்ளி மாதிரி ஓட்டிகிட்டு இருக்க, வா நேரில் கிட்ட உட்காந்தே சைட் அடிக்கலாம்ல நீ அப்படின்னு கேட்குறாங்க. அத்தை இப்பெல்லாம் பேசாதீங்க அப்படின்ட்டு ப்ளஷ் ஆகுது உங்களுக்கு. எங்கள் ஜிமின் சிரிக்கிறாரு. ஜங்குக்கு அவ்வளோ கோவம் வருது, எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணிகிட்ருக்காரு. அப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. ஒரு நைட் டைம் இருக்குது. நீங்கள் அப்படியே அங்கே உங்கள் ரூமுக்கு போகிறப்ப ஒயனே சொல்லுமா இங்கே வா, இந்த பால், இது காஃபி, இது பாலை போய் ஜங்குக்கும் காஃபியை ஜிமினுக்கும் கொடுத்துரு. ஏன் ஜிமின் மாமா காஃபி தான் குடிப்பாரா? அது அப்படி தான் கேட்டான், நீ போய் கொடுத்துரு ஓகேவா? சரி அப்படின்ட்டு எடுத்துகிட்டு போகிறீங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஜிமினும் ஜங்குக்கும் ஒரே ரூமில் தான் இருக்காங்க. அப்படியே நாக் பண்ணுறீங்க. மாமா அப்படின்றீங்க. ஸோ அப்படியே கதவு லைட்டாக ஓப்பன் ஆகுது. ஜங்குக் தான் அங்கே நிற்கிறாரு. அவர் உங்களை அப்படியே பார்க்குறாரு, ஒரு மாதிரி வியந்து பார்க்குறாரு. நீங்கள் ஒரு மாதிரி நைட்டி போட்டிருப்பீங்க. அவர் அட்மையர் பண்ணி பார்க்குறாரு. ஜங்குக்கா மாமா எங்க? மாமாவா? எந்த மாமா? ஜிமின் மாமா. வேறு யாரை கூப்பிட போகிறேன்? ஓ ஜிமின் மாமாவா? நான் யார் உனக்கு? ஜங்குக்கா என்ன விளையாடுற நீ? நவரு
மாமா பாத்ரூமில் இருக்காருன்னு சொல்ல மாட்டியா ஜங்குக்கா? ஜங்குக்கு எதுவுமே பேசாமல் உங்களே பார்த்துட்ருக்காரு. என்னடா என்ன வேணும்? நீ எப்படி தான் என்னை பார்க்குற? குழந்தை அப்படியே அவங்க அம்மா அப்படியே ஏக்கமாக பார்க்குற மாதிரி பார்க்குற. அப்படியே அந்த பார்வை அங்கே பாரு, அந்த முட்டை கண்ணை அது மட்டும் மாறவே இல்லை, எல்லாமே மாறிடுச்சு. நீங்கள் அப்படியே அந்த ட்ரேவை டேபிளில் வச்சுட்டு, இந்தா இது உனக்கு தான் பால், ஜிமின் மாமா வந்தோடனே காஃபி இருக்குன்னு கொடுத்துரு, ஓகேவா? ஜங்குக்கு வாங்காமலே நிற்கிறாரு உங்களே பார்த்துக்கிட்டு. என்னடா வேணும் உனக்கு? ஏன் டாடி பார்க்குற? அப்படியே நீ பார்க்குற பார்வையை பாரு. ஐயோ கடவுளே, குழந்தை பார்க்குற மாதிரி இருக்குது ஜங்குக்கா. மாற்று அந்த லுக்கை மாற்று, நீ முதல்ல செட்டே ஆகலை உனக்கு. ஒயனு ஒயன் சொல்லு ஜங்குக்கா. நாளைக்கு ஃப்ரீயா நீ? நான் எப்பவுமே ஃப்ரீ தான், சொல்லு என்ன வேணும்? நாளைக்கு வெளில போவோமா? வெளியிலையா? ஏன் என்ன? ஒன்றும் இல்லை, சும்மா போகணுன்னு தோணுது, வரியா அப்படின்ட்டு ஜங்குக் ஒரு மாதிரி பப்பி ஐஸ் வச்சுட்டு கேட்குறாரு அவங்கக்கிட்ட. இந்த பார்வையை பாரு. சரி பார்ப்போம் அப்படின்ட்டு நீங்கள் போக பார்க்குறீங்க. ஜிமின் அப்படியே பாத்ரூமில் வெளில வராரு அங்கேருந்து. மாமா காஃபி அப்படின்ட்டு ரொம்ப ஸ்டட்டர் ஆகுறீங்க. ஜிமின் வந்து ஒரு மாதிரி சைட் அடிக்கிற மாதிரி பார்க்குறாரு உங்கள. காஃபியா? சரிடி, நான் குடிச்சிக்கிறேன், நீ போ. சரி மாமா அப்படின்ட்டு அவ்வளோ நர்வஸ் ஆகுறீங்க. இது எல்லாத்தையும் ஜங்குக் பார்க்குறாரு, அந்த பாலை கையில் வச்சுக்கிட்டே கிளாஸ் அவ்வளோ க்ரிப்பாக பிடிக்கிறாரு. அவருக்கு அவ்வளோ கோவம் வருது. நீங்கள் அங்கேருந்து சைலண்ட்டாக போயிடுறீங்க, ஒன்றும் தெரியாத பிள்ளை மாதிரி. எப்பவுமே ஜிமின் முன்னாடி அப்படி தான் இருப்பீங்க. ஜிமின் அப்படியே லைட்டாக ஸ்மைல் பண்ணிவிட்டு அந்த காஃபி எடுத்து குடிக்கிறாரு. அப்படியே பெட்டில் உட்காடுறாரு. ஜங்குக் அப்படியே பார்த்துட்ருக்காரு ஜிமினை. என்னடா பார்த்துட்டே இருக்க, பாலை குடி அப்படின்ட்டு. எப்பவுமே இந்த எல்டர் பிரதர்லாம் பேசுவாங்களா, அந்த மாதிரி தான் இருக்கார் ஜங்குக் கிட்ட அவர். அண்ணா ஜிமின் அண்ணா சொல்லுடா, என்னடா? நான் நாளைக்கு ஒயனை வெளில கூப்பிட்டு போகிறேன். ஒயனை வெளில கூப்பிட்டு போகிறேண்ணா? ஒயனையா? எதுக்கு? இல்லை சும்மா, ரொம்ப நாள் ஆச்சுல்ல, அதனால தான். அவளை பார்த்து எப்பவும் போல் பேசணும், அதனால். சரி, பார்த்து பத்திரமா கூப்பிட்டு போயிட்டு வா, லிமிட்டோடு நடந்துக்கோ அப்படின்ட்டு லாஸ்ட்டாக அந்த வார்த்தையை அழுத்தி சொல்கிறாரு. ஜங்குக்கு ஏறுது, ஆனால் அவரால் ஒன்றுமே சொல்ல முடியல. ஜங்குக்கு அவர் பிரதர்னால் அவ்வளோ ரெஸ்பெக்ட் இருக்குது. ஸோ அதனால தான் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ நெக்ஸ்ட் டே ஆகுது. ஜங்குக் டக்கு டக்குன்னு எழுந்திரிக்கிறாரு. அவர் மைண்டு ஃபுல்லாகவே உங்களை வெளில கூப்பிட்டு போகணுன்ற தாட்டு தான். அவ்வளோ அப்சஸ்டாக இருக்கார் உங்கள் மேலே. நீங்கள் அவர் ஏஞ்சது கூட தெரிஞ்சுக்காம ரொம்ப ஒரு 2 hours லேட் பண்ணுறீங்க தூங்கியே. அவரும் டிஸ்டர்ப் பண்ணவே இல்லை. கிளம்பி அவர் அப்படியே சோஃபாலே உட்காந்துருக்காரு உங்களுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு. கொஞ்சம் கூட டிஸ்டர்ப் பண்ணல உங்களை. அவர் நல்லா கிளம்பி சோஃபாவில் உட்காந்துருக்காரு. உங்கள் அம்மா பார்த்துட்றாங்க அதை. என்னப்பா ஜங்குக்கா அப்படியே உட்காந்துருக்க, வெளில கிளம்புன தானே, போகலையா? இல்லை அத்தை, ஒய்யனுக்காக வெயிட் பண்ணுறேன். ஒய்யனுக்காக வெயிட் பண்ணுறியா? ஐயோ அந்த கழுதை தூங்கின்னு தானே இருக்கு இன்னும். இல்லை அத்தை பரவாயில்ல, அவள் தூங்கி ஏஞ்சி வரட்டும், அப்போ போகிறேன். ஐயோ தம்பி, அவள் ஏந்திரிக்கிறதுக்கு 10:10 ஆகிடும், இரு நான் போய் எழுப்புறேன். இல்லை அத்தை வேண்டாம் அப்படின்றதுக்குள்ளே உங்கள் அம்மா உங்கள் ரூம்குள்ளே வந்துடுறாங்க. ஏய் ஒய்யனே, ஏய் கழுத ஏந்திரி. மா கொஞ்சம் நேரம்மா, இங்கே பாரு ஒய்யனே, என்ன ஜங்கு கூட வெளில போகிறதா இருந்தியா? சுச்சு டைம் என்ன அப்படின்ட்டு ஏன் உட்காடுறீங்க? ஐயோ என்னம்மா 9:30 வந்து எழுப்புற? கழுத, எதையா தூக்கி அடிச்சிட போகிறேன். நீ என்னை எழுப்புன்னு சொன்னியா? வெளில போகிறனாச்சும் சொன்னியாடி? அவன் எவ்வளோ நேரத்துலேருந்து உட்காந்துருக்கான் தெரியுமா? 7:30 உட்காந்துருக்கான் அவன். சுச்சோ இருமா அப்படின்ட்டு நீங்கள் அப்படியே பாத்ரூமில் ஓடிடுறீங்க. உங்கள் அம்மா வெளில வராங்க. கோச்சுக்காதப்பா, அவள் எப்பவுமே லேட்டாக எழுந்திரிப்பா. பரவாயில்ல அத்தை, நான் வெயிட் பண்ணுறேன். ஒய்யன் தானே,
வேற யார் அப்படின்ட்டு ரொம்ப பேஷன்ஸாக உட்காந்துருக்காரு ஜங்குக்கு. நீங்கள் சீக்கிரமாக கிளம்புறீங்க, கிளம்பி டக்கு டக்குன்னு கிளம்பி அரை குறையாக அப்படியே வந்து ஜங்குக்கு முன்னாடி நிற்கிறீங்க. போலாமா ஜங்கு? சாரிடா, நான் மறந்து தூங்கிட்டேன். பரவாயில்லடி. பா இப்படிங்கிறா பர்றா. ஷோ, ஒன்னெல்லாம் என் விட்டே கொடுக்க மாட்டேன்டி நான், நீ என்னோடது அப்படின்ட்டு ஜங்குக்கோட மைண்ட் வாய்ஸு. போகலாமா வயன்? போகலாம் ஜங்கு அப்படின்ட்டு நீங்கள் வரீங்க, ஜங்குக்கு பின்னாடியே போகிறீங்க. ஜங்குக்கும் அவரோட பைக்கில் ஏறிட்டு உங்களை உட்கார சொல்கிறாரு. ஒத்த கால் போட்டு உட்காரட்டா? உட்காரு, எப்படி வேணா உட்காரு, நான் கூப்பிட்டு போகிறேன். நீ மாறவே இல்லை ஜங்கு. நீங்கள் ஒரு பக்கமாக கால் போட்டு உட்காந்துடுறீங்க. அவர் அப்படியே அவர் ஷோல்டர் மேலே கை போட்டு அவர் ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு போகிறாரு, தனியாக இருக்கிற மாதிரி, லைக் காடு அந்த மாதிரி இடத்துக்கெலாம் கூப்பிட்டு போகிறாரு. நீங்கள் ஜாலியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்க பேசிக்கிட்டு. ஒரு பெஞ்ச் இருக்குது, அங்கே 2 பேரும் போய் உட்காந்துடுறீங்க. என்னடா இந்த இடம்லாம் இன்னுமா ஞாபகம் வச்சுருக்க? நானே மறந்துட்டேன், நீ எப்படி கரெக்டாக கூப்பிட்டு வந்த? சில விஷயத்தெல்லாம் மறக்க முடியாது ஒய்யான், நான் மறக்க மாட்டேன் அப்படின்ட்டு இன்டைரக்டாக சொல்கிறாரு எல்லாத்தையும். ஆனால் உங்களுக்கு ஒன்றுமே புரியலை. ஜங்கு சொல்லு. ஜிமின் மாமா, நம்ம 2 பேர் தானடி இருக்கோம், ஏன் என் அண்ணனெல்லாம் இருக்கிற? ஜங்குக்கா, உனக்கு தான் தெரியும்ல எனக்கு ஜிமின் மாமா எவ்வளோ பிடிக்கும்னு. எனக்கு உன் அண்ணி ஆகணும்னு ஆசையாக இருக்குடா அப்படின்னோடனே அவருக்கு சரியா ஷாக்கை விட ஒரு மாதிரி நிறைய எமோஷன் கலந்த மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது அவருக்கு. என்ன பையன் சொல்கிற? அப்படியா? பாவம் பையன், வேண்டாம், உன் வாழ்க்கையை எதுக்கு நீ நாசமாக்க ட்ரை பண்ணுற அப்படின்ட்டு ஜங்குக்கு ஒரு மாதிரி ஈவில் பிளானோட எதையோ சொல்லிகிட்ருக்காரு. உனக்கு தெரியாது, அவன் வேணால் இங்கே நல்லவனாக இருக்கலாம், கொரியா போன உடனே அவன் சுத்தமாக சேஞ்ச் ஆகிட்டான் தெரியுமா உனக்கு? என் அண்ணன் நிறைய பொண்ணுங்க கூட பேசுவான், நிறைய பொண்ணுங்களை வீட்டுக்கெலாம் கூப்பிட்டு வருவான் அப்படின்ட்டு உங்களை பார்த்துக்கிட்டே சொல்கிறாரு. நீங்கள் ஏதோ ஒரு யோசனையில் இருக்கீங்க, என்ன இவன் எப்படிலாம் பேசுகிறான் அப்படின்ட்டு. நீங்கள் யோசிக்கிறத பார்த்துட்டு அவர் நல்லா ஸ்மிர்க் பண்ணுறாரு. அவன்லாம் வேண்டாம் என் உனக்கு, அப்புறம் நான் இருக்கிறப்ப அவன் எதுக்கு உனக்கு அப்படின்ட்டு அவர் வாய்ஸே சேஞ்ச் ஆகுது. நீங்கள் டக்குன்னு ஜங்குக்க பார்க்குறீங்க. சொல்லுவேன், நான் இருக்கிறப்ப எதுக்கு அவன் உனக்கு? ஜங்கு, நான் என்ன சொல்ல வரேன்னா, நான் உனக்கு ஃப்ரெண்டாக இருக்கேன்ல, உன் கூடையே இருக்கேன், என்னை விட்டுட்டு எதுக்கு அவன் உனக்குன்னு நான் கேட்குறேன், அப்படி கேட்குறேன் என், வேற ஒன்றும் இல்லை. எல்லாம் மாறிட்டாங்க, நான் தான் இன்னும் மாமாவே திங்க் பண்ணிட்டு இருக்கேனா? ஆமாம் ஒயன், நீ தான் உங்கள் மாமாவையே திங்க் பண்ணிகிட்ருக்க. டேய் இப்படிலாம் சொல்லாதடா ஒயனு. ஒயன் சொல்லு, ஏன் என்ன மாமான்னு கூப்பிட மாட்டுற? லூசாடா நீ என் ஃப்ரெண்டுடா, சின்ன வயசுலேருந்து என் கூடயே விளையாடி என் கூடயே இருந்திருக்க, எப்படி உன்னை மாமான்னு கூப்பிடுறது? அது ஒரு மாதிரி நல்லாவே இல்லை. எனக்கும் ஆசையாக இருக்குடி ஒரு தடவை மாமான்னு கூப்பிட. ஜங்கு, வேண்டாம் ஜங்கு, ஒரே ஒரு தடவை வையன், ப்ளீஸ் டி மாமான்னு கூப்பிடுறி. ஷோ, இவ்வளோ அழகாக இருக்கா, இந்த அழகு ஃபுல்லாக எனக்கு தான், எனக்கே சேரணும். பாரேன், இப்போ தெரிகிற மாதிரிலாம் நல்லா போட்டு வந்துட்டு ஒரு மனுஷனை எவ்வளோலாம் டார்ச்சர் பண்ணி கொல்லணுமோ இப்படிலாம் கொல்றடி நீ. அவர் மைண்டு ஃபுல்லாக உங்களோட நினப்பாவே இருக்குது, உங்களை பார்த்துக்கிட்டே இருக்காரு, அவ்வளோ அட்மையர் பண்ணுறாரு. நீங்கள் 2 பேரும் அப்படியே பேசியே டைம் ஓட்டுறீங்க. ஜங்குக்கு அவ்வளோ ரெஸ்பெக்டடாக நடந்துக்கிறாரு. ஒரு தடவை கூட உங்களை அவ்வளோ, அவர் மனசில் அவ்வளோ ஆசை இருந்தாலும் ஒரு தடவை கூட உங்களை டச் பண்ணி பேசவே இல்லை அவர். அப்படியே வீட்டுக்கு கொண்டு போகிறாரு உங்களை. நீங்கள் வீட்டு உள்ளே போனோடனே ஜிமினை தான் பார்க்குறீங்க. அவரை பார்த்ததும் பார்க்காததும் சரி, உங்களுக்கு அவ்வளோ ப்ளஷ் ஆகுது. மாமா சாட்டிங்களா? சாட்டண்டி, இங்கே வா. மாமா இங்கே வா வயனு அப்படின்னு ஜிமின் கூப்பிட்றாரு. நீங்கள் போகிறீங்க. இங்கே உட்காரு. இல்லை பரவாயில்ல மாமா, உட்காருடி.
அப்படின்னு ஒரு மாதிரி டிமாண்ட் வாய்ஸில் சொல்கிறாரு. நீங்கள் உட்காந்துடுறீங்க. நல்லா பெரிய பொண்ணாக தான் வளர்ந்துட்ட. முன்னாடி இன்னும் ஆஃப் சாரிலாம் எப்பவுமே அந்த பனியனு அது இதுன்னு போட்டுன்னு சுற்றின்னு இருப்பேன். நான் வளர்ந்துட்டேன்னு காட்டுறியா என்ன அப்படின்னு ஒரு மாதிரி செடக்டிவாக பேசுகிறாரு. மாமா இல்லை மாமா, அது சின்ன வயசில் போட்டேன், இது யாரும் கண்டுக்கலை. இப்போ போட்டால் ஏதாவது சொல்லுவாங்க மாமா. யார் என்ன சொல்லுவா? மாமா உனக்கு புரியாது மாமா. முன்னாடி வாங்க போங்கன்னது இப்போ புரியாது மாமா அது மாமான்ற. ஒன்றும் இல்லை மாமா மாமா அப்படின்ட்டு அவ்வளோ ஸ்டட்டர் ஆகுறீங்க அவர்கிட்ட. சரிடி 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 இருடி இரு 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 ஏன் இவ்வளோ நர்வஸ் ஆகுற அப்படின்ட்டு கிட்ட வராரு. மாமா கிட்ட வராதிங்க மாமா. ஏன் யாருமே இல்லையே சொல்லு என்ன, இந்த பாரு மாமா மாமா அப்படின்ட்டு பின்னாடியே போறீங்க. அவர் நல்லா கிட்ட வர்றாரு உங்ககிட்ட. ஜிமின் அப்படியே உங்கள் வேஸ்ட்டை பிடிச்சி அப்படியே இழுக்கிறாரு கிட்ட. மாமா மாமா என்ன மாமா பண்ணுற இது? மாமா கொஞ்ச நேரம் கம்முன்னு இரு. அப்படிலாம் பயந்து ஓடுவேன் பார்த்து சின்ன வயசில். இப்போ பாரு, ஷோ எவ்வளோ அழகு தருமாடி நீ. உனக்காக தான் அங்கே கொரியாவில் ஒரு பொண்ணையும் பார்க்க மாட்டேன் நான். இந்த மொத்த அழகும் எனக்கே சொந்தமாகும் அப்படின்ட்டு அவர் ஒரு மாதிரி அழகாக உங்களை சுற்றி போட்டு நெட்டு உடைக்கிறாரு. நீங்கள் அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கீங்க. மாமா என்னாடி ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் கூட வச்சில்ல நீ? இல்லடி. அப்போ சங்கு சொன்னது அப்படின்னு திங்க் பண்ணுறீங்க. நீங்கள் அப்படியே யோசிக்கிறப்ப மாமா போடி 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 அப்படின்ட்டு ஜிமின் அப்படியே கேஷுவலாக ஒன்றும் பண்ணாத மாதிரி ஏஞ்சி போகிறாரு. நீங்கள் அப்படியே ஷாக்கில் உட்காந்துருக்கீங்க. இது எல்லாத்தையுமே ஜங்குக் அங்கே டோர் ஸ்டெப் கிட்ட இருந்து பார்த்துக்கிட்டு இருக்காரு. அவருக்குள்ளே அவ்வளோ கோவம், அவ்வளோ கஷ்டம் எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டு பார்க்குறாரு. அவரால் ஒன்றுமே பண்ண முடியல. அவருக்கு அந்த கோவமே அவருக்கு டியர்ஸாக வருது. அங்கேருந்து வேகமாக வெளில போயிடுறாரு அவர். நீங்கள் எதையுமே நோட்டீஸ் பண்ணல, இன்னும் ஷாக்கில் உட்காந்துருக்கீங்க. நைட் ஆகிடுது. நீங்கள் அப்படியே படுத்து தூங்கிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு ஃபோன் ரிப்பீட்டடாக அடிச்சுக்கிட்டே இருக்குது. நீங்கள் என்ன தான் ஃபோன் அடித்தாலும் ஏந்திரிக்கலை. ஃபோன் ஒரு 6 டைம்ஸ் கிட்ட அடிச்சிருக்கோம். 7வது தடவை அடிக்கிறப்ப தான் நீங்கள் லைட்டாக ஸ்டேராக ஏந்திரிக்கிறீங்க. ஹலோ ஹலோ யார்? ஒயன் யார்? ஜிமின்டி. மாமா நான் மாமா இந்த நேரத்தில் ஃபோன் அடிக்கிற? என்னாடி தூங்குறியா? விளாடிட்டு இருக்கேன். என்ன மாமா நீ? ஏய் என்னாடி மரியாதைலாம் குறையுது. சரி சரி சாரி. எங்கே இருக்கிற? ஏன் இப்போ ஃபோன் அடிச்ச? சரி முடிச்சிட்டல்ல. இது எப்படி கேட்குறதுன்னு தெரியல. ரூமுக்கு வாடி. மாமா கொஞ்சம் ரூமுக்கு வாடி, பேசணும். மாமா இந்த நேரத்துலையா? எல்லாரும் வெளில படுத்துட்ருக்காங்க மாமா. நான் வந்தேன்னா மாட்டிக்குவேன். ஷோ எல்லாம் மாட்டிக்க மாட்டேடி, வாடி, நான் பார்த்துட்டேன். எல்லோரும் தனித்தனியாக கேப் விட்டு தான் படுத்துருக்காங்க. இந்த கேப்பில் கால் வச்சுட்டு வா. மாமா என்னால் வர. மாமா ஷோ என்ன இந்த ஆள் இப்படி பண்ணுறான் அப்படின்ட்டு நீங்கள் அப்படியே டன் ஆகிட்டு ஏந்திருக்கிறீங்க. அப்படியே லைட்டாக வெளில பார்க்குறீங்க. கொஞ்ச நேரம் ஒரு 10 மினிட்ஸ் கழிச்சு தான் போகிறீங்களே ஜிமின் ரூமுக்கு. இருட்டாக்குது. மாமா மாமா அப்படின்ட்டு நாக் பண்ணுறீங்க. யாரும் திறக்கலை. ஆனால் டோர் திறந்து தான் இருக்குது. ஸோ என்ன பண்ணுறீங்கன்னா அப்படியே உள்ளே போகிறீங்க. டார்க்காக இருக்குது, லைட்லாம் ஆஃப் பண்ணி. மாமா இருக்கியா? யோ என்ன இவன் வர சொல்லிட்டு எங்கே போனா? நீங்கள் நடந்து போகிறதுலே பெட்டில் டக்குன்னு உட்காந்துடுறீங்க. அப்படியே கை டக்குன்னு ஒரு யார் மேலேயா படுது. நீங்கள் அப்படியே தடவி பார்க்குறீங்க. மாமா என்ன மாமா வர சொல்லிட்டு தூங்குற? மாமா மாமா அப்படின்ட்டு எழுப்புறீங்க. ஏந்திரிக்கவே இல்லை அந்த ஆள். ஷோ அங்கேருந்து வர்றதுக்கு எவ்வளோ ரிஸ்க் எடுத்தேன்.
தூங்குறான் அப்படின்ட்டு உட்காந்து இருக்கீங்க. ஆமாம் அப்படின்ட்டு பெட்ஷீட்டை எடுக்க போகிறீங்க. டக்குன்னு பிடிச்சி இழுத்து நீங்கள் டக்குன்னு புஷ் பண்ணுறீங்க. மாமா அப்படின்ட்டு பார்க்குறீங்க. ஆனால் அது ஜிமின் கிடையாது. இன்னும் தூக்கி வாரி போட்டுருச்சு உங்களுக்கு. ஜங்குக் அப்படியே ஏஞ்சி உட்கார்றாரு, லைட் ஆன் பண்ணுறாரு. அவர் மூஞ்சில் எதையோ சாதிச்ச மாதிரி ஒரு ஸ்மைலு. ஜங்குக் என்னடா பண்ண? பையனே இன்னாடி சூப்பராக இருந்துச்சா? ரொம்ப நாள் கனவுடி. என்னாடி லிப்ஸ் இது இப்படி இனிக்குது அப்படின்ட்டு உங்கள் வயசை பிடிச்சி இழுக்கிறாரு. ஜங்குக் என்ன பண்ண நீ? பண்ணது ரொம்ப தப்பு ஜங்குக். நான் பண்ணது தப்பா? நான் பண்ணது இன்னாடி தப்பு? என் முறை பொண்ணு தானே நீ? எனக்கு தானே கல்யாணம் பண்ணி கொடுக்க போகிறாங்க. நான் கிஸ் பண்ணா அதில் என்ன தப்பு? ஜங்குக் இங்கே பாரு, உனக்கு நல்லா தெரியும் எனக்கு ஜிம்மின் கதையெல்லாம் இங்கே பாடின்னு இருக்காத. எனக்கு தெரியாது. எனக்கு முத்தம் கொடுத்துட்ட. எனக்கு முத்தம் கொடுத்த பொண்ணு நீ தான். ஒழுங்காக என்னையே தான் கல்யாணம் பண்ணிக்கிற. ஜங்குக் இங்கே பாரு ஜங்குக், நீ பண்ணுறது, நீ முதல்ல கையை எடு அப்படின்ட்டு அவர் கையை தட்டி விடுறீங்க. ஹே, கையை தட்டி விடுற வேலை இங்கே வேண்டாம், ஏன் இடம் நான் பிடிப்பேன் அப்படின்ட்டு உங்களோட இடுப்பை இன்னும் நல்லா டைட்டாக பிடிக்கிறாரு. ஜங்குக் எனக்கு ஒரு மாதிரி இருக்கு ஜங்குக். எங்கே ஜிமின் மாமா எங்கே ஜங்குக்? சொல்ல முடியாதுடி, சொல்ல முடியாது, கிட்டவா அப்படின்ட்டு நல்லா பிடிச்சி இழுக்கிறாரு. ஜங்குக் இங்கே பாரு, நீ பண்ணுறது தப்பு. இங்கே பாரு, நீ என் ஃப்ரெண்டு ஜங்குக், என் கூட சின்ன வயசுலேருந்து பழகுன தானே. நீ என்ன இப்படி அசிங்கமாக பிஹேவ் பண்ணுற ஜங்குக்? விடு விடு அப்படின்ட்டு ரொம்ப புஷ் பண்ணிவிட்டு வெளில வரீங்க. அவ்வளோக்கும் உங்கள் ஃபேஸில். நீங்கள் வெளில வந்து ஸ்டெப் எடுத்து வச்ச உடனே ஜிமின் வராருங்க. அவர் கையில் ஃபோன் இருக்குது. ஒயன் மாமா, ஆமாம், என்னை ஏன் மாமா கூப்பிட்ட? ஒயன் என்னாச்சு? என்னை எதுக்கு மாமா கூப்பிட்ட? ஏன் கூப்பிட்ட? பேசணும் தானே கூப்பிட்ட. அப்புறம் எங்கே அது போன? நீ ஏஞ்சி ரூம் உள்ள இருக்க வேண்டியதானே அப்படின்ட்டு. எப்பவுமே கத்த மாட்டீங்க, இப்போ அவர்கிட்ட கத்துறீங்க. ஆனால் லைட்டாக தான் கத்துறீங்க, ஏன்னா எல்லோரும் தூங்குறாங்க. என்னமாச்சு? போ மாமா, நான் போகிறேன். ஏய் நில்லுடி, என்ன ஆச்சுன்னு தானே கேட்குறேன். உள்ள ஜங்குக் இருந்தான்னு சொல்ல மாட்டியா? போ. என்ன ஏதாவது தொந்தரவு பண்ணானா? போ மாமா, நான் போய் தூங்க போகிறேன் அப்படின்ட்டு நீங்கள் உங்கள் ரூமுக்கு போயிடுறீங்க. இங்கே ஜிம்மின் என்ன நினச்சிக்கிறாருன்னா, ஜங்குக்கு எப்பவுமே உங்களை டீஸ் பண்ணினே இருப்பார்ல, அந்த மாதிரி ஏதாவது கலாய்ச்சி விட்டாரு அப்படின்னு தான் நினச்சிட்டாரு. நீங்கள் உள்ளே போய் படுத்துடுறீங்க. ஒரு மாதிரி கில்ட்டாகவே இருக்கு உங்களுக்கு. ஜிம்மினை லவ் பண்ணிவிட்டு ஜங்குக்கு இப்படி பண்ணிட்டாரே அப்படின்ட்டு ரொம்ப வருத்தத்துலேயே நீங்கள் தூங்கவே இல்லை. ஜிம்மின் உள்ளே போயிட்டு என்னடா பண்ண? ஒன்றும் பண்ணல. பாவுண்டா, இப்பெல்லாம் கலாச்சினே இருக்காதடா அவளை, உன் அண்ணியாக வரப்போறா, கொஞ்சம் ரெஸ்பெக்டடாக இரு அப்படின்னோடனே ஜங்குக் படுத்துட்ருப்பார்ல, அவருக்கு அவ்வளோ கோவம் வருது. ஆனால் லைட்டாக ஸ்மிர்க் பண்ணுறாரு, ஏன்னா அவர் தான் நல்லா கிஸ் பண்ணிட்டாரு அவங்கள போட்டு. ஜிமினுக்கு இன்னும் எதுவுமே தெரிலன்னு நினச்சி இன்னும் அவருக்கு சந்தோஷம் ஆகுது. அடுத்த நாள் ஃபுல்லாக நீங்கள் யார்கிட்டையுமே பேசல, உங்கள் வேலையை மட்டும் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. அவங்களே வாண்டடாக வந்து பேசினா கூட ஒரு 2 வார்த்தையிலே முடிச்சிடுறீங்க எல்லா கான்வர்சேஷனையும். அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கீங்க. ஸோ ஒரு வாரம் அப்படியே போகுது. ஜங்குக் பார்த்தீங்கன்னா அவர் இப்போ கொரியாவுக்கு போயிருப்பார், ஜங்குக் மட்டுமே. ஏன்னா ஜிமின் ஜங்குக்கோட அப்பா வந்து ஜங்குக்கை மட்டும் தனியாக அனுப்பியிருப்பார் பிஸ்னஸ்க்காக. ஏன்னா ஜங்குக் வந்து நல்லா பண்ணுவார் ஜிமினை விட பிஸ்னஸ். ஸோ அவரை மட்டும் தனியாக ஒரு வாரத்துக்கு அமுச்சு விட்டுருக்காரு. நீங்கள் கொஞ்சம் ரிலீஃபாக இருக்கும் உங்களுக்கு ஜங்குக்கை பார்க்காதனால. ஆனால் இங்கே ஜிமின் வந்து உங்ககிட்ட நல்லா பழகுறாரு, க்ளோஸ் ஆகுறாரு உங்ககிட்ட. ரொம்ப உங்கள் மேலே லவ் அவ்வளோ அதிகமாகுது அவருக்கு. உங்களுக்குமே அப்படி தான். நீங்கள் துணிக்காய போட்டுட்ருக்கீங்க, எப்பவும் போல தான் தாவணி தான் எப்போவுமே போட்டிருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி போட்டுட்ருக்கீங்க. நீங்கள் போட்டுனே இருக்கிறப்ப ஒரு ஹேண்ட் ஃபுல்லாக உங்கள் வெயிஸ்டில் அப்படியே விராப் ஆகுது. மாமா மாமா யாரோ பார்க்க போகிறாங்க மாமா. பார்த்தா பார்க்கட்டும்டி.
பா எப்படி ஃபிகர் ஆகிட்ட தெரியுமா நீ? ஷீ பொறுக்கி மாதிரி பேசாத மாமா நீ. ஆமாண்டி நான் பொறுக்கி தான், உனக்கு பொறுக்கி தான் நான். மாமா 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 யாரா பார்த்துருவாங்கடா. டேய் அது டேயா? ஆமாண்டா பொறுக்கி. என்னாடி மரியாதை கம்மியாயிட்டே இருக்குது? என்னை பார்த்து அப்படி ஓடுவ சின்ன வயசில். இதே சொல்லிட்டு இருக்காத. இதை விட பாரு கல்யாணத்துக்கு அப்புறம் எப்படி எப்படிலாம் திட்டுறேன்னு. ஷோ நீ பண்ணாலும் பண்ணக்கூடிய ஆளு தான். என்னாடி அங்க அப்படியே கரு கருன்னு ஏதோ ஒரு மச்சம் இருக்கு. மாமா 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 வேண்டாம் மாமா அப்படின்னு எட்ட போறீங்க. ஜிமின் வந்து உங்கள் வெயிஸில் ஒரு மச்சம் இருக்கும், அது அப்படியே வேணும்னே டீஸ் பண்ணுறதுக்குன்னே கையை எடுத்துகிட்டு வராரு கிட்ட. மாமா மாமா வேண்டாம் மாமா, நான் சிரிச்சிருவேன், யாராவது பார்த்துட்டாங்கன்னு வையேன் பிரச்சனை ஆகிடும். ஜிமின் அப்படியே வந்து அங்கே மச்சம் இருக்கிற இடத்துலேயே நல்லா கிள்றாரு. மாமா மாமா வலிக்குது. பா எப்படி வழுவழுன்னு இருக்கு பாரு, சூப்பராகுதுடி. என் கைக்கு அப்படியே மேட்சாக இருக்கு. என் கையே சாஃப்ட்டு, இதில் உன் இடுப்பு வேற இன்னும் சாஃப்டாக இருக்கு பாரு. சரி சரி போதும், பெசையிறது நிறுத்து. எங்கேயே எவ்வளோ பெசையிற அதில். ஆ ஆ கண்டினியூ பண்ணு. இப்போ ஒன்றும் இல்லை. ஏய் கேடி, உன்னை இன்னசென்ட்னு நினச்சேன்டி. இப்போ பாரு எப்படி எப்படிலாம் நினைக்கிற நீ. அது என்ன நீங்கள் மட்டும்தான் அப்படிலாம் நினைக்கணுமா? ஏன் நாங்கள் நினைக்கக்கூடாதா? நினைக்கலாம், ஆனால் என்கிட்ட மட்டும் தான் நினைக்கணும் நீ அப்படின்ட்டு நல்லா பிடிச்சி இழுக்கிறாரு கிட்ட. அம்மா யாரோ பார்த்துருவாங்கடா. பார்க்கட்டும், எனக்கு அவ்வளோ. இந்த மாதிரியே உங்களுக்கு டேஸ்லாம் போயிட்டுருக்கோம். ஸோ ஒரு நாள் என்ன பண்ணுறாங்கன்னா உங்கள் 2 பேருக்குமே நிச்சயதார்த்தம் பண்ணிடுறாங்க. இது ஜங்குக்கு ஒன்றுமே தெரியாது, என்கேஜ்மெண்ட் ஆயிடுச்சுன்னு தெரியாது. ஸோ அவர் எப்போ ரிட்டர்ன் வந்தாரோ வந்த உடனே உங்களை தான் பார்க்க வராரு. வையன் எங்கடி இருக்க? வையனே. ஜங்கு என்ன வந்துட்டியா? எப்படி போச்சு பிஸ்னஸ்லாம் அப்படின்ட்டு எல்லாத்தையும் மறந்துட்டு நீங்கள் கேட்குறீங்க. அவர் உங்களை மண்டையிலேருந்து கால் வரைக்கும் ஒரு லுக் எடுத்துட்டு டக்குன்னு வந்து கட்டி பிடிக்கிறாரு. ஜங்குக்கு என்ன பண்ணுற? உன்னை அவ்வளோ மிஸ் பண்ண வையன். வா இவ்வளோ நாள், 1 வாரம்டி, 1 வாரம் ஒன்று பார்க்கவே முடியல. ஃபோன் அடிச்சா எடுக்க மாட்டியா? இன்னும் அவ்வளோ பெரிய விஐபி ஆகிட்டியா நீ அப்படின்னு உங்களை திட்டுறாரு. அவர் அவ்வளோ டைட்டாக கட்டி பிடிச்சிட்ருக்காரு. அங்கே ஜங்குக்கோட அம்மா வராங்க. லைக் ஜிமினோட அம்மாவும் ஜங்குக்கோட அம்மாவும் ஒன்று தானே. ஸோ அவங்க வராங்க, வந்து பார்க்குறாங்க. டேய் என்னடா பண்ணுற? எட்டவாடா, நீ இனிமே அவள்கிட்ட அப்படிலாம் பழக்கூடாது. ஏம்மா? வையன் தானே, கட்டி பிடிச்சா என்ன தப்பா? அப்படி இல்லைடா, இனிமே இதெல்லாம் குறைச்சிக்கோ, புரியுதா? எதுக்கு அப்படின்ட்டு ஒரு மாதிரி கோவப்படுறாரு. ஏய் எதுக்கெல்லாம் கோவப்படுற நீ? முதல்ல உனக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வைக்கணும் அப்படின்னு திட்டுறாங்க. அப்போ எனக்கு வையனே கட்டி வைங்க அப்படின்ட்டு மறுபடியும் ஹக் பண்ணிக்கிறாரு. உங்கள் 2 பேருக்குமே ஷாக்கு, உங்கள் அத்தைக்கும் ஷாக்கு, உங்களுக்கும் ஷாக்கு. என்ன இவன் இப்படி சொல்லிட்டானே அப்படின்ட்டு உங்களுக்கு ஷாக்கு. என்ன இவன் இப்படி பேசுகிறான் அப்படின்ட்டு அவங்க அத்தைக்கு ஷாக்கு. ஜங்குக் இப்படி வா, நீ எட்ட வா அப்படின்ட்டு உங்கள் அத்தை ஜங்குக்கை பிடிச்சி இழுக்கிறாங்க. அம்மா என்னம்மா வேணும் உனக்கு இப்போது? எவ்வளோ மிஸ் பண்ணதம்மா ஒய்யனை. ஜங்குக் நீ இனிமே அப்படிலாம் கட்டி பிடிக்கூடாதுரா. எதுக்குன்னு தானே கேட்குறேன், சொல்ல மாட்டிங்களா அப்படின்ட்டு அவன் எகுறான். இங்கே பாரு, அவன் உனக்கு அண்ணியாவ போகிறா, ஜிமின் கூட என்கேஜ்மெண்ட் ஆகிடுச்சு அவளுக்கு அப்படின்றாங்க. ஜங்குக்கு அவ்வளோதான், ஒரு மாதிரி அப்படியே ஸ்டாச்சுவாக நிற்கிறாரு. 2 பேரையும் மாற்றி பார்க்குறாரு. அவருக்கு ஒன்றுமே புரியல. ஒயன் என்ன ஒயன் சொல்கிறாங்க? ஒன்றும் இல்லைல்ல, சொல்லு. ஒன்றும் ஆகலை. அம்மா நீ தப்பாக ஏதாவது சொல்ல போகிறம்மா என்கிட்ட? ஒன்றும் இல்லைல்ல அப்படின்னு அவர் ஒரு மாதிரி ஷிவர் ஆகிட்டே கேட்குறாரு. நீங்கள் ஸ்லோவாக உங்களோட என்கேஜ்மெண்ட் ரிங்கை காட்டுறீங்க. என்ன வயனு? புது மோதிரமா வாங்கினியா? நல்லா இருக்குடி, சூப்பராகுது. ஆனால் அந்த கையில் போடாத, வேறு ஏதாவது கையில் போடு. அது அந்த கை எனக்கு, நான் போடுற மோதிரம் தான் அங்கே இருக்கணும், புரியுதா உனக்கு அப்படின்னு அவர்கிட்ட வராரு. ஜங்கு சொல்கிறது கேளு,
நான் உனக்கு அண்ணியாக போகிறேன், புரியுதா? நீ இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது. நீ நீ முதல்ல கிட்ட வராத ஜங்கு அப்படின்ட்டு நீங்கள் பின்னாடியே போகிறீங்க. பையனை விளையாடாத என்கிட்ட. நான் இல்லாமல் எப்படி நான் இல்லாமல் எப்படி என்கேஜ்மெண்ட் பண்ணுவீங்க? அப்போ நான் 3வது மனுஷன் உங்களுக்கு அப்படின்னு கத்துறான். உடனே எல்லாரும் கேதர் ஆகுறாங்க. எல்லாரும் கேதர் ஆகிறத பார்த்துட்டு ஜங்குக்கு பிடிக்கவே இல்லை, அங்கேருந்து போயிடுறாரு. என்னாச்சு அப்படின்னு உங்கள் அம்மா கேட்குறாங்க. ஒன்றும் இல்லை, அது ஜங்குக்கு அப்படின்னு நீங்கள் சொல்ல வரத்துக்குள்ள உங்கள் அத்தை உடனே பேசுகிறாங்க. ஜங்குக்கு அவனை இன்வைட் பண்ணலையா? நம்ம பண்ணது தப்பு தானே. 2வது பையனை அங்கே விட்டுட்டு இங்கே நம்ம மட்டும் என்கேஜ்மெண்ட் பண்ணோம். ஸோ அதனால தான் கொஞ்சம் கோவமாக இருக்கான் அப்படின்ட்டு சமாளிச்சிடுறாங்க. இங்கே ஜங்குக்கு பார்த்தீங்கன்னா 2 நாளாகவே ரூமை விட்டு வெளியவே வரல. எல்லாரும் ஒரீடாக இருக்காங்க. அவ்வளோ டென்ஷனில் இருக்கிறான், அவ்வளோ சோகத்தில் இருக்கிறான். உங்களுக்கு நல்லாவே தெரியுது, கில்ட்டாகவும் இருக்குது, நம்ம பெஸ்ட் ஃப்ரெண்டையே இப்படி பண்ணுறோமே அப்படின்ட்டு. ஆனால் ஜங்குக்கு மேலே ஃபீலிங்ஸே கிடையாது உங்களுக்கு. ஜிமின் மேலே தான் அவ்வளோ ஃபீலிங்ஸு. ஒரு நாள் நீங்கள் லேக்குக்கு வந்திருப்பீங்க தண்ணி எடுத்துகிட்டு போகிறதுக்கு. பானை வேற இடுப்பில் வச்சுட்டு தண்ணி எடுத்துட்டு உங்கள் இடுப்பில் வச்சுட்டு திரும்புறீங்க. ஆமாம் ஜங்குக், ஏன்டா இப்படி பயமுடுத்துற அப்படின்றீங்க. ஜங்குக்கு அப்படியே ஒரு மாதிரி டெரராக நிற்கிறாரு. ஒயன் என்னடி என்கேஜ்மெண்ட்லாம் ஆயிடுச்சு, என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லலை. நான் தான் சொன்னேன்ல வையனு, நீ எனக்கு தானு என்ன பண்ணி வச்சிருக்க, சொல்லியிருக்கலாம்ல. இல்லை எனக்கு இதெல்லாம் வேண்டாம், நான் ஜங்குக்கு தான் எனக்கு தாலி எல்லாத்தையும் கட்டுவான் அப்படின்னு சொல்லியிருக்கலாம்லடி. ஜங்குக்கு என்ன பேசுகிற நீ? உனக்கு தான் தெரியும்ல எனக்கு ஜிமின் மாமானா எவ்வளோ உசுருன்னு. இருந்தும் இப்படியே பேசுகிற. ஜிமின் 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 ஜிமின்னே சொல்லிகிட்டு இருக்க. என்னடி வேணும் உனக்கு? நான் எத்தனை தடவை சொல்கிறேன், நீ தான் எனக்கு வேணும். என்னுடையதை நீ யாருக்கும் விட்டு கொடுக்க மாட்டேன். அது என் சொந்த அண்ணனாக இருந்தாலும் சரி. உன்னை என்னால் விட்டு கொடுக்க முடியாதுடி. உனக்கு புரியுதா இல்லையா? இங்கே பாரு ஜங்கு, இந்த மாதிரிலாம் பேசிகிட்டு இருந்தேன்னு வை, ஜிமின் மாமாட்டே சொல்கிறேன் நான். சொல்லு ஜங்கு, ஓடி போய் சொல்லு போ. அன்னைக்கு ஜிமின்னு நினச்சி எனக்கு முத்தம் கொடுத்தியே, அதையும் போய் சொல்லு போ. நான் எங்கடா கொடுத்தேன்? நீ தானடா என்னை நான் ஒன்றும் ஃபோர்ஸ் பண்ணல, ஓந்தப்படி. அப்படியே எல்லாட்டையும் போய் சொல்லு, இந்த மாதிரி ஜிமின் மாமா ரூம்குள்ளே போனேன், ஜங்குக்க ஜிமினை நினச்சி முத்தம் கொடுத்துட்டேன் அப்படின்னு எல்லாட்டையும் சொல்லு. எல்லாரும் அழகாக நினைப்பாங்க ஒன்று அப்படின்ட்டு உங்களை மேனிப்புலேட் பண்ண பார்க்குறாரு. ஜங்குக்கு, ஏன் ஜங்குக்கு இப்படி இருக்க? என் கூட பழகின ஜங்குக்கே கிடையாது நீ. ஆமாம், என்னை எப்படி நீ தான் மாற்றின. அழகா என் கூடயே பழகி என்னையே கல்யாணம் பண்ணியிருக்கலாம்ல. இப்போ விரல்ல வேற ஒருத்தனோட ரிங் இருக்கு. அதை பார்க்க எனக்கு எவ்வளோ வெறியாவது தெரியுமா ஒய்யன்? எனக்கு துரோகம் பண்ண மாதிரி இருக்கு ஒய்யன். இங்கே பாரு, இன்னும் டைம் லேட் ஆகலை. நீ போய் அழகா வீட்டில் எனக்கு ஜிமின் மாமா வேண்டாம், ஜங்குக் மாமாவே கட்டி வைங்க, ஜங்குக் மாமா என்னை அவ்வளோ லவ் பண்ணுறாரு, என்னை விட்டு கொடுக்க மனசு இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரிங்கை கைட்டி யானன்ட்ட கொடுத்துட்டு நீ அப்படியே வந்துடு. நான் உன்னை ராணி மாதிரி பார்த்துக்கிறேன் ஒய்யன். நான் செஞ்சாதான் ஒய்யன் தெரியும். என் வார்த்தையை நம்ப மாட்டேன், நீ யாரும் நம்ப மாட்டாங்க. என்னை செய்யறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடு ஒய்யன். இங்கே பாரு ஜங்கு, எனக்கு ஜிமின் மாமான்னு சொல்லாதடி. எனக்கு தெரியாது, ஜிமினை மட்டும் மாமான்றல்ல, இப்போ என்னையும் மாமான்னு சொல்லு. இனிமே ஜங்குக் கிடையாது, ஜங்குக் மாமா. சொல்லுடி. ஜங்குக்கா? மாமா எங்கடி? மாமாவை ஆட் பண்ணு. ஜங்குக் இங்கே பாரு, ஜங்குக் மாமான்னு சொல்லுடி. மாட்டேன் ஜங்குக், நீ மாறுற ஜங்குக். இங்கே பாரு, இது நல்லதுக்கே இல்லை. ஜங்குக் மாமா சொல்லு. மாட்டேன்.
ஜங்குக்கு அப்படியே அவர் கையை உங்கள் ஹிப் கிட்ட எடுத்துகிட்டு வராரு. இப்போ நீ சொல்கிறியா இல்லை? ஜங்குக்கா என்ன பண்ணுற நீ? வேண்டாம் வேண்டாம் ஜங்குக்கா, வேண்டாம் ப்ளீஸ். ஜங்குக் மாமா சொல்லுடி, ஜங்குக் மாமா சொல்லு, ஜங்குக் மாமா சொல்லு அப்படின்ட்டு அவர் அதையே ரிப்பீட் பண்ணிவிட்டு உங்கள் கிட்டே வந்துக்கிட்டே இருக்காரு. உங்களை பின் பண்ணிடுறாரு ஒரு ட்ரீ கிட்ட. உங்கள் கை ரெண்டுத்தையும் இறுக்கமாக பிடிச்சிக்கிறாரு. அப்படியே அவர் கை வந்து உங்கள் இடுப்பு கிட்ட வருது. ஜங்குக்கா ஜங்குக்கா வேண்டாம். பா என்ன இடுப்படி இது, என்னை டெய்லிக்கும் கொல்றடி இதை வச்சு. ஜங்குக்கா ஜங்குக்கா இதெல்லாம் பண்ணக்கூடாது ஜங்குக்கா, இங்கே பாரு ஜங்குக்கா, இதெல்லாம் பண்ணக்கூடாது, தப்பு. எனக்கு தப்பு கிடையாது. நான் ஆசைப்பட்ட பொண்ணு நீ, எனக்கு நீ வேணும், அவ்வளோதான். எனக்கு கவலையே கிடையாது. அவன் தாலி கட்டினா கூட என்ன, உன் கூட மேட்ரே முடிச்சாலும் அவன் தாலியை அவுத்து போட்டு உனக்கு நான் கட்டுவேண்டி. ஜங்குக்கா என்ன பேசுகிற நீ? இப்படிலாம் இங்கே பாரு, என்கிட்ட பேசாத நீ, இப்படிலாம் என்னை விடு அப்படின்ட்டு ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணுறீங்க. அவர் இப்போ நீ என்னை மாமான்னு மட்டும் கூப்பிடலன்னு வையே, நான் என்ன பண்ணுவேன்னு உனக்கு நல்லாவே தெரியும் ஒயன். எனக்கு ஒன்று கிடைக்கலனா அதை அடையிறதுக்கு எவ்வளோ என்ன இடத்துக்கு வேணால் போவேன்னு உனக்கு தெரியும். மாமான்னு கூப்பிடு. ஜங்குக் வேண்டாம் ஜங்குக், மாமான்னு கூப்பிடு. அவர் இதை சொல்லிட்டே அவரோட ஃபேஸை உங்கள் கழுத்துக்கிட்ட எடுத்துகிட்டு வராரு. வேண்டாம் ஜங்குக்கா, மாமான்னு கூப்பிடுறீ இல்லைன்னு வை அப்படின்ட்டு ரொம்ப க்ளோஸாக வந்த உடனே, மாமா ஜங்குக் மாமா, ஜங்குக் மாமா வேண்டாம் மாமா, மாமா ப்ளீஸ் மாமா வேண்டாம் அப்படின்ட்டு அழுவுறீங்க. இப்போ மட்டும் எவ்வளோ அழகாக வருது பாரு அந்த மாமான்ற வார்த்தை. உனக்கு இந்த ஜிமின் மாமான்ற வார்த்தை செட்டே ஆகலை ஒயன். என் பேரோட அந்த மாமா கலருது பாரு, எவ்வளோ அழகாக வருது தெரியுமா? இதுலேருந்து என்ன தெரியுது, நீ எனக்கு மட்டும்தான் தெரியுது, புரியுதா? ஒழுங்கா இந்த என்கேஜ்மெண்ட்டை நிறுத்துகிற வழியை பார் ஒய்யனு, இல்லைன்னு வையே கல்யாணத்துலே சீன் ஆகிடும் சொல்லிட்டேன். ஜங்குக்கு இப்படி சொல்லிட்டு அவர் பின்னாடியே போகிறாரு. உங்களை பார்த்து ஒரு கண்ணடிக்கிறாரு. நீங்கள் அப்படியே கோவப்பட்டு ஒரு மாதிரி திரும்பிக்கிறீங்க. ஐயோ பாருடா அழகி, போடி, இதெல்லாம் எத்தனையோ பார்த்துட்டேன் நான், போ போ, எனக்கு தான் நீ அப்படின்ட்டு அவர் அங்கேயே நிற்கிறாரு. நீங்கள் கோவப்பட்டுக்கிட்டு அப்படியே போகிறீங்க. நடந்துக்கிட்டே இருக்கிறப்ப அவர் பின்னாடிலேருந்து கத்துறாரு, எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் பரவாயில்லடி அழகி, நீ எனக்கு மட்டும்தான் பாரு, யார் வந்தாலும் கவலை கிடையாது, அவனை கொன்னுட்டு ஒன்று தூக்கிட்டு போவேன், நீ எனக்கு தாண்டி, புரியுதா அப்படின்னு அவர் கத்துறாரு. உங்களுக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்குது ஜங்குக்கு இப்படிலாம் பேசுறது. நீங்கள் ஜிமினி தான் லவ் பண்ணுறீங்க, ஆனால் ஜங்குக்கு ஒரு ஃப்ரெண்டாக தான் நினச்சிட்டு இருக்கீங்க. அந்த நைட்டே நீங்கள் பால்கனியில் நின்றுட்டுருக்கீங்க ஒரு மாதிரி யோசிச்சுக்கிட்டே. டக்குன்னு யாரோ சடனாக ஹக் பண்ணுறாங்க. அப்படின்னு பயப்படுறீங்க. ஏய் நான் தாண்டி. மாமா பயந்துட்டேன் மாமா. ஏன் பயப்படுற, என்னாச்சு? ஏன் யாரா ஏதாவது சொன்னாங்களா? ஒன்றும் இல்லை, சொல்லுடி பொண்டாட்டி, நான் தானே, சொல்லு. மாமா உன்கிட்ட ஒன்று சொல்கிறேன், தப்பாக எடுத்துக்காத, சொல்லு. என்ன? மாமா உனக்கு என்னை உண்மையாகவே பிடிக்குமா? என்னடி கேள்வி இது? இல்லை, என்னை நான் உன்னை லவ் பண்ணுறத பார்த்து பாவப்பட்டு என்ன நீ மறுபடியும் கல்யாணம் பண்ணிக்கிறியா? ஏய் இந்த மாதிரி கேள்விலாம் என்கிட்ட கேட்காதடி. மாமா மாமா சரி கோவப்படாத மாமா, இங்கே பாரு மாமா. யாருடி உன்னை இப்படிலாம் கேட்க சொல்லித்தரா? என் லவ்வே நீ சந்தேகப்படுறியா? மாமா அப்படி இல்லை மாமா, இங்கே பாரு, நீ எனக்கு தான், நான் சின்ன வயசுலேயே முடிவு பண்ணிட்டேன். என்னை எப்படி திங்குற மாதிரி பார்க்குற? இப்படி பார்த்துட்டே நீ என்னை எக்ஸ்பெக்ட் பண்ணுறியா நான் உன்னை லவ் பண்ண மாட்டேன்னு? அப்படியே பாப்பா என்ன மேட்ரு போடுற மாதிரி. அம்மா அப்படிலாம் பேசாத மாமா, நான் உன்கிட்ட என்ன பேசிகிட்டு இருக்கேன்? சரி பொண்டாட்டி இங்கே பாரு, இப்போ என்ன உனக்கு நான் லவ் பண்ணுறேன்னா எல்லாம் தெரிஞ்சுக்கணுமா? வரியா மாமா ரூமுக்கு? மாமா பாரு, என்ன டென்ஷன் ஏற்றாத, எனக்கு ஏதோ தப்பாக தோணுது, அதான் சொல்கிறேன்.
ஜங்குக்கு இருக்கான்ல? ஆமாம் இருக்கான். அவனுக்கு என்ன இப்போ? ஜங்குக்கு அப்படின்ட்டு சொல்ல வரத்துக்குள்ள ஜிமினோட அம்மா ஜிமினை கூப்பிடுறாங்க. வரேம்மா. இருடி, அம்மா கூப்பிடுறாங்க, போயிட்டு வந்துடுறேன் சொல்லும் அப்படின்ட்டு உங்கள் ஃபோர்ஹெட்டில் ஒரு கிஸ் கொடுத்துட்டு அவர் பாட்டுன்னு போகிறாரு. நீங்கள் யோசிச்சுனே இருக்கிறீங்க சொல்லலாமா வேண்டாமான்னு. ஸோ இந்த மாதிரி டைம் ஸ்கிப் ஆகிட்டே இருக்கும். ஜங்குக்கும் அப்பப்போ அவங்ககிட்ட மிஸ்பிஹேவ் பண்ணிக்கிட்டே இருப்பான். தனியாக டைம் கிடைக்கிற நேரத்தில் அவங்க இடுப்பு கிள்றது, உங்களுக்கு கன்னத்தில் முத்தம் கொடுக்கறது, யாருமே இல்லாதப்பெல்லாம் இப்படிலாம் பண்ணிகிட்டு இருக்கான். உங்களுக்கு ஒரு மாதிரி கில்ட்டாக இருக்குது, அசிங்கமாகவும் இருக்குது, நம்ம ஏன்டா இப்படி பண்ணுறோம் அப்படின்ட்டு. ஸோ டைம் ஸ்கிப் ஆகி மேரேஜ் டேட்டும் வருது. மேரேஜ் நாள் நீங்கள் கிளம்பிகிட்ருக்கீங்க உட்காந்துக்கிட்டு. பயமாகவும் இருக்குது உங்களுக்கு. ஜங்குக்கு சொன்ன வார்த்தையெல்லாம் யோசித்து பார்க்குறீங்க. நீ என்ன பண்ணாலும் நான் வருவேண்டி, புரியுதா? நீ எனக்கு மட்டும்தான். எவன் வந்தாலும் எனக்கு கவலை கிடையாது. அவனை தூக்கி கொலை பண்ணி முடிச்சுட்டு கூட நான் உன்னை கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்ட்டு அவர் சொன்னதெல்லாம் உங்களுக்கு நினப்பில் வருது. பயத்திலே கிளம்புறீங்க. நீங்கள் ரெடி ஆகிட்டே இருக்கிறப்ப உங்கள் ஹியரிங் உங்கள் ஹேரில் மாட்டிக்கும். நீங்கள் கூப்பிட்றீங்க, உங்கள் ஃப்ரெண்டு பேர்லாம் கத்தி பார்க்குறீங்க, கூப்பிட்றீங்க, யாருமே வரல. நீங்கள் யாரோட ஹெல்ப்பும் இல்லாமல் நீங்கள் போட ட்ரை பண்ணுறீங்க. சடனாக ஒரு ஹேண்ட் அது அப்படியே ஹெல்ப் பண்ணுது உங்களுக்கு. திரும்பி பார்க்குறீங்க, ஜங்குக் தான். உங்களுக்கு பயமாயிடுது. ஜங்குக் ஜங்குக் இங்கே என்ன பண்ணுற? நான் அவ்வளோ சொல்லியும் நீ கேட்காம கிளம்புற பத்தியா ஒய்யன்? சூப்பர் ரினி, ரொம்ப சூப்பர். என்னை எப்படியெல்லாம் உடைக்கணுமோ அப்படியெல்லாம் உடைக்கிற ஒய்யன் நீ. நான் அப்படி சொல்லியும் நீ துணிஞ்சு கிளம்புற பத்தியா? உனக்கு எவ்வளோ ஈகோ இருக்கும். உனக்கே அவ்வளோ ஈகோ இருக்கிறப்ப எனக்கு எவ்வளோ ஈகோ ஒய்யன் இருக்கும் அப்படின்ட்டு ரொம்ப டேஞ்சராக பேசுகிறாரு. ஜங்குக் அப்படின்னு சொல்கிறீங்க. எதையோ தூக்கி அவர் மூக்கில் வைக்கிறாரு. 5 மினிட்ஸ்லேயே நீங்கள் மயக்கம் போட்டு விழுந்துடுறீங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு கண்ணை ஓப்பன் பண்ணுறீங்க. சுற்றி புற்றி பார்க்குறீங்க, எல்லாமே இருட்டாக இருக்குது. ஒரு வாய்ஸ் கேட்குது. ஐயோ, என் பொண்டாட்டி ஏஞ்சிட்டாடா, வெல்கம் டி செல்லம் அப்படின்றான். ஜங்குக்கா, என்ன பண்ணி வச்சிருக்க? இன்னைக்கு மேரேஜ் ஜங்குக்கா. என்ன நீ இப்படி என்னை கட்டி போட்டு என்ன ஜங்குக்கா பண்ணியிருக்க அப்படின்றீங்க. நம்ம மேரேஜ் பையன், உன் மேரேஜ் கிடையாது. இன்னும் கொஞ்ச நேரத்தில் நான் உன்னை என் பொண்டாட்டி ஆக்கிடுவேன், கண்டிப்பாக ஆக்கிடுவேன். எவனும் வர போகிறது கிடையாது. நீ என்னோடையது. நான் சொன்ன மாதிரியே நீ என்னோடையது தான். எவன் வந்தாலும் அவனை கொல்ல கூட நான் தயங்க மாட்டேன், புரியுதா? ஜங்குக்கா, நீ பண்ணுறது சுத்தமாக சரியில்லை ஜங்குக்கா. இங்கே பாரு, இப்போ கூட லேட் கிடையாது, என்னை கொண்டு போய் விட்டுறேன். அடிங்க உன்னை கொண்டு போய் விடுறதுக்கு அவ்வளோ கஷ்டப்பட்டு கடத்தின்னு வந்தேன். ஏய், கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணு, உன்னை என் பொண்டாட்டி ஆக்கின்னு மறுபடியும் அங்கே கொண்டு போய் விடுறேன். ஆர்த்தி எடுத்து அனுப்புவாங்க, ஃபஸ்ட் நைட்டுக்கு ஓடிடலாம். நான் சொல்கிறேன். ஏன் அசிங்கமாக பேசுகிற? என்னாடி நான் அசிங்கமாக பேசினேன்? நான் ஒன்றும் அவ்வளோ டீப்பாலாம் எதுவும் பேசலையே, சும்மா மேலாக்கா தடவர மாதிரி பேசினேன், தெரிதா? என்ன ஜங்குக்கா வேண்டும் உனக்கு? இங்கே பாரு, நான் உன் மேலே கோவமே படலை. இது வரைக்கும் ஒரு துளி கோவம் வரல ஜங்குக்கா உன் மேலே எனக்கு. உன்னை சின்ன வயசுலேருந்தே பார்த்துருக்கேன் நான். நீ என் பெஸ்ட் ஃப்ரெண்டுடா. ஏன்டா அப்படி பண்ணுற? உன் கூட குறைச்சல் இல்லை. என்னை போய் வீட்டில் விடு. நான் ஜிமினை கல்யாணம் பண்ணிக்கிறேன். மாமா வெயிட் பண்ணுவாருடா, பாவம்டா. ஏன்டா அப்படி பண்ணுற? ஓ, என் அண்ணன் பாவம், நான் பாவம் கிடையாதா? சின்ன வயசுலேருந்தே உன் மேலே அவ்வளோ ஆசைடி எனக்கு. சொல்லி சொல்லி அப்படி வளர்த்தாங்க என்ன. உடனே இப்போ ஜிமின் வளர்ந்துட்டான், சக்ஸஸ் ஆகிட்டான், அது பையனா இது பிடுங்கிட்டான்ட்டு உன்னை அங்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ண பார்க்குறாங்களா? எனக்கு கவலையே கிடையாது. எனக்குன்னு தான் ஒன்றை சொன்னாங்க, இப்போ அப்படியே மாற்றி அவனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. ச்சே, நான் எப்படி பார்த்தா அவங்க தான் அசிங்கப்படணும், நான் ஏன் படணும்? நீ எனக்குடி, எனக்கு மட்டும்தான். ஏன் புரிஞ்சுக்க மாட்டேற? நான் உன்னை அவ்வளோ லவ் பண்ணுறேன்டி. இப்போ என்ன பண்ணணும்? நான்
உன்னை அப்படி லவ் பண்ணுறேன்னு எப்படி ப்ரூவ் பண்ணணும் சொல்லு? உன்னை நடக்கவே விட மாட்டேன். உன்னை எப்பவுமே தூக்கினே நடக்கவா? சொல்லு. உன்னை ராணி மாதிரி பார்த்துக்கிறேன்டி. எனக்கு எதுவுமே வேண்டாம் ஒய்யன். நீ மட்டும் போதும். நீ ஓகேன்னு சொல்ல. இங்கே பாரு ஜங்குக்கா, எனக்கு ஒரு தாலியை கட்டு, நம்ம 2 பேரும் லவ் பண்ணலாம், கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லு. அது மட்டும் போதும் ஒய்யன். வாழ்க்கை முழுக்க நீ எந்த வேலையும் பார்க்க தேவையில்ல, எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன். இங்கே பாருடி, உனக்காக நான் அழுவுறேன்டி. யாருக்குமே அழுதது கிடையாது ஒய்யன். நான் என்னையே அழுவ வைக்கிற, ஏன்டி இப்படி என்ன டார்ச்சர் பண்ணுற? இங்கே பாரு ஒய்யன், என்னை ஒரு தடவை பாரு. என்னை அடி கொள்ளு, என்ன வேணா பண்ணுவேன். இப்படி பார்க்காம மட்டும் இருக்காதடி, செத்து போறேன்டி நான் கொஞ்சம் கொஞ்சமா. நீ அது ஜிமினை லவ் பண்ணுறேன்னு நினைக்கிறியா? இல்லை ஒய்யன், அது லவ்வே கிடையாது. நீ அவன் மேலே ஒரு சின்ன க்ரஷ், அவ்வளோதான். எவ்வளோ பயப்படுவேன் சொல்லு. என் அண்ணனுக்கு எவ்வளோ பயப்படுவேன் நீ சின்ன வயசில்? அவனுக்கு பயந்து என் பின்னாடி வந்து ஒளிஞ்சிக்க மாட்டேன். இப்போ மட்டும் எப்படி ஒய்யன் லவ் வரும்? என் கூட எவ்வளோ பழகுவேன் நீ, என் கூட எவ்வளோ எல்லா வேலையும் பார்த்துட்டு இப்போ என்ன ஒய்யன்? என்ன தானே உனக்கு ரொம்ப பிடிக்கும், நீயே சொல்லியிருக்கல்ல, அதுதான் ஒய்யன் லவ். என்ன ஒய்யன் நீ என்னை இப்படி? இங்கே பாருடி, எனக்கு நீ வேணும் ஒய்யன், எனக்கு நீ வேணும். காலில் வேணா விழுற ஒய்யன், எனக்கு நீ வேணும் ஒய்யன், ப்ளீஸ் ஒய்யன், இந்த மாதிரி பண்ணாத ஒய்யன் அப்படின்ட்டு ரொம்ப பாவமாக பேசுகிறாரு அவர். உங்களுக்கும் கஷ்டமாக இருக்குது, நீங்களும் அழுவுறீங்க. எனக்கு அதெல்லாம் தெரியாது ஜங்குக்கா. நான் உன்னை ஃப்ரெண்டாக மட்டும்தாண்டா பார்த்தேன். ஏன்டா அப்படி புரிஞ்சிக்க மாட்டேன் என்ன? எனக்கு ஜிமின் மாமா தான் ஜங்குக்கா வேணும், ஜிமின் மாமா தான் வேணும். ஜிமின் மாமா இல்லைனா நான் செத்துருவேன் ஜங்குக்கா. இப்போ செத்து போகலாம், 2 பேரும் சேர்ந்தே செத்து போகலாம். எனக்கு நீ வேணும், உனக்கு ஜிமின் வேணுமா? எனக்கு கவலை கிடையாது, நான் செத்தாலும் பரவாயில்ல. 2 பேரும் சேர்ந்து செத்து போகலாண்டி. 2 பேரும் வாழ தான் முடியல, சேர்ந்து சாவலாம்ல. வா செத்து போயிடலாம் வா அப்படின்ட்டு உங்கள் கையை பிடிச்சி இழுக்கிறாரு. நீங்கள் போவே மாட்டீங்க, நீங்கள் அழுதுகிட்டே உட்காந்துருக்கீங்க. சடனாக எல்லாரும் வந்துடுறாங்க. அங்கே ஜிமின் வந்து போலீஸெல்லாம் கூப்பிட்டு வந்துடுறாரு. நீங்கள் அழுதுகிட்டே இருந்தீங்க, டக்குன்னு ஸ்டாப் பண்ணிட்டு ஜிமினே பார்க்குறீங்க. அப்பயும் அழுதுன்னு தான் இருக்கீங்க. ஜிமின் வந்து, என்ன ஜங்குக் பண்ணுற? என்னடா பண்ணிகிட்ருக்க? நீ பண்ணுறது உனக்கே நல்லதாக தெரியுதா பாரு. உன் அண்ணியா அவ போகிறாடா, அவகிட்ட போய் என்னென்ன பேசுகிற நீ? எல்லாத்தையும் கேட்டுன்னு தாண்டா இருக்க. என்ன ஜங்குக்கா அப்படின்ட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கிட்ட வராரு. அண்ணா கிட்ட வராதடா, என்கிட்டேருந்து எல்லாத்தையும் பறிச்சிட்டடா நீ. இதை பறிக்க விட மாட்டேன். எனக்கு ஒய்யன் வேணும்டா, எனக்கு அவ தான் வேணும். நீ எல்லாத்தையும் எடுத்துக்கோ, எது வேணா எடுத்துக்கோடா ஜிமினா, எது வேணா எடுத்துக்கோ. என் பிஸ்னஸ், என் சொத்து எல்லாத்தையும் எடுத்துக்கோ. எனக்கு இவ்வளோ மட்டும் விட்டு கொடுத்துட்றா ப்ளீஸ்டா. என்னடா பேசுகிற? அவ உனக்கு அண்ணிடா. என்ன ஜங்குக்கா இப்படி மாறிட்ட நீ? முன்னாடி சொல்ல வேண்டியதானே? என் தப்பு தானே நான் முன்னாடியே சொல்லியிருக்கணும். என் ஒய்யன் எனக்கு தான் வேணும் ப்ளீஸ், என் ஒய்யன் எனக்கு தான் வேணும் அப்படின்ட்டு ஜங்கு கழுவுறாரு. நீங்கள் செம்மையாக அழுவுறீங்க ஜங்கு கழுவுறதை பார்த்துட்டு. இங்கே ஜிமினுக்கும் கண்ணெலாம் கலங்குது. ஜங்குக்கா இங்கே பாருடா ஜங்குக், என்னால் நீ அழுவாத ஜங்குக்கா. என்னால் தான் எவ்வளோ பிரச்சனையும், என்னால் என்ன செய்யறதுன்னு தெரியல. இங்கே ஜங்கு அழுதுகிட்டே இருக்காருன்னு ஜிமின் வந்து கிட்ட வந்து அவர்கிட்ட உட்கார்றாரு. இங்கே பாருடா, இன்னும் கெட்டு போகல, நம்ம எல்லாத்தையும் திருத்திக்கலாம். மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் தானே இதெல்லாம், நம்ம சால்வ் பண்ணிக்கலாம் ஜங்குக்கா, சரியா அப்படின்னு பேசிகிட்டே இருக்கிறப்ப ஜங்குக்கு எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணிட்டு அவர் கன்னை எடுத்து ஜிமினை ஷூட் பண்ணிடுறாரு. மாமா, ஜங்குக்கா என்னடா பண்ணுற? ஐயோ எனக்கு இந்த கட்டை அவுத்து விடு ஜங்குக்கா, இப்படிலாம் பண்ணாத ஜங்குக்கா அப்படின்னு அழுவுறீங்க ரொம்ப. ஜிமினை ஷூட் பண்ண உடனே ஜிமின் கூட்டிகிட்டு வந்த போலீஸ் எல்லாமே ஜங்குக்கை வந்து டக்குன்னு பிடிக்கிறாங்க. உன்னால தாண்டா அவ என்கிட்ட வரமாட்றா, செத்து போடா அப்படின்ட்டு ரொம்ப சைக்கோவாட்டம் பண்ணுறாரு.
அவர் பண்ணிக்கிட்டே இருக்கிறதெல்லாம் பார்த்துட்டு உங்களுக்கு சரியாக அழுவு வருது. ஜிமினை பார்த்தும் அழுவுறீங்க. போலீஸ்லாம் வந்து உங்களை அன்டை பண்ணிடுறாங்க. பண்ணிவிட்டு ஜிமினை தூக்கிட்டு ஹாஸ்பிட்டல் போகிறாங்க. இங்கே ஜங்குக்கை இழுத்துட்டு போகிறாங்க. போகாத ஒய்யனு போகாத, இங்கே பாருடி மறுபடியும் வருவண்டி நான் அப்படின்ட்டு ஜங்குக்கை இழுத்துட்டு போகிறப்பே சொல்கிறான் ஜங்குக்கு. நீங்கள் ஜிமினோட போகிறீங்க அழுதுகிட்டே. நல்ல வேலை ஜிமின் வந்து ஹாஸ்பிட்டலில் ரெக்கவரி ஆகிடுறாரு. ஏன்னா அவ்வளோ ஆழமாலாம் போல புல்லெட்டு. ஜிமின் வந்து அப்படியே படுத்துருக்காரு. மாமா மாமா ஒன்றும் இல்லைல்ல, மாமா ஒன்றும் இல்லைல்ல அப்படின்றீங்க. ஒன்றும் இல்லை வயனு. ஜங்குக்கு எங்க? ஜங்குக்கு போலீஸ்லாம் இழுத்துட்டு போயிட்டாங்க மாமா. என் தம்பிக்கு இவ்வளோ கஷ்டத்தை கொடுக்குறேன் நான் நல்லா இருப்பேனான்னு தெரியாது ஒயனு. மாமா இப்படிலாம் பேசாத மாமா. இல்லை ஒயனு, என் தம்பி இது வரைக்கும் அழுது நான் பார்த்ததே கிடையாது. உனக்காக அழுதுருக்கான். நான் என்ன பாவம் பண்ணியிருக்கேன் மாமா? எனக்கு நீ தான் மாமா வேணும். எனக்கு ஜங்குக்கு ஒரு ஃப்ரெண்டாக தான் மாமா பிடிக்கும். நீ தான் மாமா வேணும். நீ இல்லைன்னா செத்துருவேன் மாமா நான் அப்படின்ட்டு நீங்கள் அப்படியே ஜிமினோட செஸ்ட்லேயே படுத்து அழுவுறீங்க. ஜிமின் உங்கள் ஹேரெல்லாம் க்ரேஸ் பண்ணி விடுறாரு. ஸோ அப்படியே 1 year பாஸ் ஆகிடும். நீங்கள் 2 பேரும் கல்யாணம்லாம் பண்ணியிருப்பீங்க. ஒரு அழகான பேபி பாய் வேறு, கை குழந்த மாதிரி தான். ஸோ ஜிமின் வந்து உங்களை காரில் ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு போகிறாரு. மாமா சொல்லுடி, எங்கே போகிறோம்? போகலாம் சொல்கிறேன் அப்படின்ட்டு ஒரு மாதிரி ஜெயில் மாதிரி இருக்குது, அங்கே தான் கூப்பிட்டு போகிறாரு. நீங்கள் லைட்டாக கெஸ் பண்ணுறீங்க. ஜங்குக்கியை பார்க்க வந்திருக்கோம் அப்படின்னு கேட்குறீங்க. ஜிமின் உங்களை பார்த்துட்டு லைட்டாக ஸ்மைல் பண்ணுறாரு. அப்படின்றாரு. அம்மா பயமாக இருக்குது. பயப்படாத, அவன் ஒன்றும் பண்ண மாட்டான். என் தம்பியை பற்றி எனக்கு தெரியும் அப்படின்ட்டு 2 பேரும் போகிறீங்க. பேபி வேற கையில். ஜங்குக்கு உள்ளே இங்கே துணி துவைச்சிட்ருப்பாரு. ஜங்குக், ஜங்குக். சொல்லுங்கள் சார். உன்னை பார்க்க உங்கள் அண்ணன் வந்திருக்காரு. அண்ணனா? வரேன் போங்க அப்படின்ட்டு ஜங்குக் ஏஞ்சி வராரு. ஜங்குக்கு ஜிமினை பார்க்கவே அசிங்கமாக இருக்குது. ஒரு மாதிரி கில்ட்டாக வேற இருக்குது. அவர் குனிஞ்சிக்கிட்டே இருக்காரு. டேய் பாரா என்ன? அண்ணா. டேய் சிக் பாரு அப்படின்னொன்னே ஜங்குக்கு லைட்டாக நிமிந்து பார்க்குறாரு. நீங்கள் ஜிமின் பின்னாடி நிற்கிறீங்க, உங்களையும் பார்க்குறாரு. அவருக்கு எல்லா மெமரியும் ஃப்ளாஷ் ஆகுது. அவருக்கு ஐஸ்லாம் சாஃப்ட் ஆகுது. அண்ணா இந்த மன்னிச்சிருடா, நான் என்ன சொல்கிறதுனே தெரிலடா, எவ்வளோ தப்பு பண்ணிட்டேன் அப்படின்ட்டு ஜங்குக்கு கில்ட்டியாக அழுகுறாரு. உங்களுக்கும் லைட்டாக டியர்ஸ் வருது. ஜிமின் இங்கே பிரதர்ஹுட்டாக பேசுகிறாரு ஜங்குக்கிட்ட. அப்போ தான் ஜங்குக் நோட்டீஸ் பண்ணுறாரு உங்கள் கையில் குழந்த இருக்குன்ட்டு. ஜங்குக் கழுவுறதை நிறுத்திட்டு அவர் டியர்ஸ்லாம் வைப் பண்ணிட்டு அவர் ஈகராக பார்க்குறாரு உங்கள் குழந்தைய காமிப்பீங்கன்னு. நீங்கள் ஜங்குக்கையே பார்த்துட்ருக்கீங்க. ஜங்குக் உங்களையும் பார்க்குறாரு, குழந்தையும் பார்க்குறாரு. அவர் எக்ஸ்பெக்ட் பண்ணுறாரு நீங்கள் காமிப்பீங்கன்ட்டு. ஸோ அவர் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறாருன்னு உங்களுக்கு புரிஞ்சிருச்சு. நீங்கள் லைட்டாக கிட்ட போயிட்டு குழந்தைய காட்டுறீங்க ஜங்குக் கிட்ட. அவர் கண்ணில் இன்னும் டியர்ஸ் வருது, ஹாப்பி டியர்ஸ் மாதிரி. அவர் ஏங்குறாரு குழந்தைய டச் பண்ணுறதுக்கு. ஆனால் அங்கே தான் ஒரு மாதிரி கேட்டு போட்டிருப்பாங்களே, ஸோ முடியல. அவர் ஒரு மாதிரி லைக் ஃபாதர்ஹுட்டை ஃபீல் பண்ணுறாரு. சித்தப்பா முறையாக அவர் ஃபீல் பண்ணுறாரு. ஜிமின் இதெல்லாம் பார்த்துட்டு என்ன பண்ணுறாருனா அவரை போய் போலீஸ்கிட்ட பேசுகிறாரு, கொஞ்சம் தனியாக அவரை விட சொல்லி. ஸோ ஜிமின் வந்து பெரிய சிஇஓன்றதுனால ஜங்குக்கை விட்டுடுறாங்க தனியாக. ஜங்குக் வெளியே வந்து உங்கள் குழந்தைய கொடுப்பீங்கன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறாரு. நீங்கள் அவரை புரிஞ்சுக்கிட்டு குழந்தைய நீட்டுறீங்க. அவர் அவ்வளோ கேர்ஃபுல்லாக பார்த்து தூக்குறாரு. அவர் அழுவுறார் அங்கேயே. நீங்கள் 2 பேரும் பார்க்குறீங்க. பேர் என்னண்ணா? பேர் அப்படின்ட்டு கேட்குறாரு. பேரா? ஜங்குக் அப்படின்றாரு ஜிமின்னு. கூட்டியாண்ணா? இல்லைடா, குழந்தை பேர் ஜங்குக்.
நீங்கள் அப்படி சொன்ன உடனே ஜங்குக் வந்து ஷாக்காக பார்க்குற 2 பேரையும். அவருக்கு இன்னும் கில்ட் ஆகுது. குழந்தைய கட்டி பிடிச்சிக்கிறாரு அவருக்கு வந்து ஒரு ஃபாதர்ஹுட் ஃபீல் கிடைக்குது. ஜங்குக் அப்படியே குழந்தைய ஹக் பண்ணிக்கிட்டே உங்ககிட்ட வராரு. நீங்கள் பயப்படுறீங்க, இருந்தாலும் அப்படியே நிற்கிறீங்க. ஒயனு ஒயனே நான் மன்னிச்சிடு ஒயனு, நான் நான் என்னை திருத்திக்கிறேன் ஒயனு, என்கிட்ட போவாத ஒயனு, என்னை மன்னிச்சிரு ஒயனு அப்படின்ட்டு அவர் நீல் டவுன் பண்ணிக்கிறாரு. ஜங்குக் கேந்திர ஜங்குக் அப்படின்ட்டு 2 பேரும் தூக்குறீங்க ஜங்குக்கை. இல்லை ஒயனு, நான் பண்ணது தப்பு தான். பரவாயில்ல ஜங்குக், கேந்திரு. நான் எப்பயோ மன்னிச்சிட்டேன் ஜங்குக்கோனை. நான் சொன்னேன்ல, உன் மேலே எனக்கு கோவமே கிடையாது. அண்ணா என்னை மன்னிச்சிருண்ணா அப்படின்ட்டு ஜங்குக்கு வந்து அவரோட தப்பெல்லாம் ரியலைஸ் பண்ணிட்டு அழுகுறாரு. அப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. ஜிமின் வந்து ஜங்குக்கை ஜாமீனில் எடுத்துருவார் வெளியே. ஸோ அவர் வெளியே வந்த உடனே அவர் வந்து குழந்தைகிட்ட அவ்வளோ அட்டாச் ஆகிடுறாரு. லைக் அப்பா அம்மா கிட்ட இருக்கிறத விட குழந்தை சித்தப்பா கிட்ட தான் அவ்வளோ அதிகமாக இருக்கான். எல்லாத்தையும் மறந்து ஹாப்பி ஃபேமிலியாக எல்லோரும் லிவ் பண்ணுறீங்க. ஸோ அவ்வளோதான்டா ஸ்டோரி எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியல. சரி, ஸ்டோரி எப்படி இருக்குன்னு உங்கள் ஒப்பீனியன் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த ஸ்டோரியில் இந்த பார்ட் இப்படி பண்ணியிருக்கலாம்னு சொன்னால் கூட ஓகே, நான் வந்து அஃபென்சிவாக எடுத்துருக்க மாட்டேன். நீங்கள் வந்து உங்கள் ஒப்பீனியன் சொல்லலாம், பிரச்சனை கிடையாது. அண்ட் ஏதாவது எஃப்எஃப் சஜஷன் இருந்தால் கூட சொல்லலாம். நான் வந்து டைம் கிடைச்சா போட பார்க்குறேன், ஓகேவா? அண்டு இம்பார்ட்டண்ட்டாக சொல்கிறேன், எனக்கு இந்த ப்ரொஃபஸர் சஜஷன் மட்டும் வேண்டாம். எனக்கு அந்த ட்ரூப்பே பிடிக்காது. ஸோ எனக்கு அந்த ஸ்டோரியும் மைண்டில் வராது. எனக்கு அந்த ப்ரொஃபஸர் லவ் அது நல்லா இருக்காது மாதிரி தோணுது. ஸோ எனக்கு அதை மட்டும் பண்ண சொல்லாதீங்க. அப்புறம் இவ்வளோ நாள் பிரேக் எடுத்ததுக்கு வந்து திட்டாதீங்க, ஓகேவா? கோவம் கம்மி பண்ணிக்கோங்க. ஸோ நான் நினைக்கிறேன் நல்லா இருக்கும்ன்ட்டு. எனக்கு டைமே இல்லைடா, அதனால தான் இந்த ஸ்டோரியை இப்படி முடிச்சிருக்கேன். மொக்கையாக இருக்கா இல்லை ஓகேவா எப்படி இருக்குன்னு நீங்கள் சொல்லுங்கள். நான் கோவப்பட மாட்டேன், சேடும் ஆக மாட்டேன், ஓகேவா? அண்ட் எஃப்எஃப் இவ்வளோ நேரம் பார்த்ததுக்கு தேங்க்யூ, லவ் யூ, பாய்.